நிறைய இன்னைக்கு பிரபலமான சில ஊழியருடைய மனோபாவங்கள் இந்த அற்புதம் அற்புதம், ஏன்னா இது மூலம் தான் மக்களை வசீகரிக்க முடியும். அதனால் இதை ஒரு ட்ரூல்ஸாக இன்றைக்கி எடுத்து பயன்படுத்திட்டாங்க. சத்தியத்தை சொல்கிற ஊழியக்காரர்கள்லாம் மதிக்காதீங்க அப்படின்னு பிரபலமான ஊழியக்காரர்கள் இன்றைக்கி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் சமீபத்தில் சென்னையில் இருக்கிற தினேஷ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் அப்படி இப்படி தான் பேசினார். இந்த வசனம் 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 போதிக்கிற ஆள்கிட்டலாம் போகாத, அற்புதம் செய்கிற ஆள்கிட்ட ஒட்டிக்கோ அப்படின்ட்டு. சும்மா இந்த வசனத்தை போதிக்கிறேன், பைபிள் ஆழமா கழிச்சு குடிக்கிறேன், அவங்கள விட்டு வெளியே வா. யாரு நல்ல அற்புத அடையாளங்களை கொண்டு ஊழியம் செய்யறாங்களோ அந்த மினிஸ்டர்ஸோடு கூட போய் கனெக்ட் பண்ணி. ஐயா, இன்னைக்கு அவர்கள் மூலியமாக வேதத்தில் நடந்தது போல அற்புதங்கள் நடப்பது இல்லை. நான் இன்னைக்கு சவால் விடுறேன், அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எங்ககிட்ட அற்புத வல்லமை இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியுமா? பிறவியிலேயே முடமான ஒரு நபரை எழுந்திருந்து நடக்க பண்ண முடியுமா? பிறவியிலேயே கூனியான ஒருவருடைய கூணத்தை அவர்கள் நிமித்த முடியுமா? 10 குஷ்டரோகி வந்தாங்களே இயேசுநாதர்கிட்ட, 10 பேரையும் இயேசு சுகமாக்குனாரே. இன்னைக்கு இவர்களால் அப்படி செய்ய முடியுமா? இவர்களால் இப்படி செய்ய முடிச்சுன்னா அவங்க குடும்பத்திலேயே ஏன் வியாதிப்பட்டவங்கள் இருக்கிறாங்க? ஏன் எவ்வளவோ மருத்துவமனைகள், அவங்க சபைக்கு போகிற விசுவாசிகளே ஏன் மருத்துவமனையை நோக்கி ஓடுறாங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க போகிறோம் உண்மையாக பெரிய பெரிய வல்லமைகளை செய்ய முடியாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வல்லமை கிடையாது. சும்மா கூட்டத்தில் பேசும்போது எல்லா கூட்டத்துலேயும் தான் இந்த சாட்சிகள் வருது. ஒரு இஸ்லாமியருடைய கூட்டத்திலையும் எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்து மக்களும் கூட நாங்கள் அந்த கோயிலுக்கு போனனால எனக்கு பிள்ளை வரம் கிடச்சி, அது கிடச்சி, இது கிடச்சி சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே தான் நடக்குதே ஒழிய யூனிக்கான விஷயங்கள் நடக்கலை. அங்கே எவனா செஞ்சிட மாட்டானா? அந்த இந்து மக்கள் கோயில் கோயிலாக போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோயிலில் போனால் நடந்துருமா, அந்த கோயிலுக்கு போய் நடந்துருமா, இந்த சாமியாரை பார்த்தா நடந்துருமா, அந்த ஜோசியரை பார்த்தா நடந்துருமா, அதுபோல் அந்த பாஸ்டர்கிட்ட நடக்குமா, இந்த பாஸ்டர் நடக்குமான்னு ஊர் ஊராக என்ன செய்வாங்க, பாஸ்டரை நம்பி அவர்கிட்ட வல்லமை இருக்கா, இவர்கிட்ட வல்லமை இருக்கான்னு சுற்றி தெரிய வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம எதை போதிக்கணும்? கிறிஸ்து தான் அற்புதம் செய்கிறவர். நீ உன்னுடைய பலவீனத்தில் ஜெபிச்சார்னா, அவருக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை அற்புதம் நடக்கும். சும்மா இந்த அற்புத வல்லமை பாஸ்டரை நோக்கி ஓடாதங்கிறத தான் கற்பிக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அற்புதம் அடையாளம் வல்லமை அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிசாசு அநேக இது போன்ற ஊழியர்களை தான் இன்றைக்கி களமிறக்கி விட்டுருக்கிறான். இவர்கள் மூலியமாக சத்தியத்தை விட்டுவிட்டு இப்படி போலி அற்புதம் வல்லமைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சத்துரு என்ன செய்கிறான், அந்த அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு நேராக மக்களை இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் மூலியமாக இழுத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு கூட இருங்க. சத்தியத்தை நம்புறவன் ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டான். ஆனால் அற்புதத்தை நம்புகிறவர்கள் ஏமாந்து போக நிறைய வாய்ப்புகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.